அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் ஊதாரி மைந்தனுடைய அண்ணன் மூத்த மகனை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அப்ப இளைய மகனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த விழாவில, சந்தோஷமான விருந்துல, ஒப்புரவு திருவருட்சாதனத்துல அவன் பங்கு கொள்ள தவிர்க்கிறான். ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அவன் போடுறான். உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி ஹர்த்தால் பண்றான். அவன் ஸ்ட்ரைக் பண்றான். அப்போதான் அவனுடைய மனநிலை என்னங்கிறத நாம் தியானித்தோம். பாருங்க, அவன் ஏன் இந்த அளவுக்கு ஃபியூரியஸா இருக்கிறான், உள்ள போக மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவனே மூத்த மகனே ஒரு காரணம் கொடுக்கிறான். பிகாஸ் ஐ ஹவ் நெவர் டிஸ்ஒபேட் யூ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கீழ்ப்படியாம நான் இருந்ததே இல்லை அப்படிங்கிறான் அந்த பையன் அப்பாட்ட. அப்பாவோட கூட இருக்கிறான், ஆனால் அப்பாவுடைய பண்புகள் தெரியல, அவருடைய உணர்வுகள் தெரியல, உணர்ச்சிகள் தெரியல. அப்பா எப்பொழுதுமே நன்மை தான் செய்வார் அப்படிங்கிறது அவன்கிட்ட இல்லை. பாருங்களேன், இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். வி ப்ரே மோர், வி கோ டு சர்ச். முக்கியம்தான், முக்கியம், அதான் முக்கியம், அடித்தளம். அப்போ நான் ஜெபிக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் ஒன்றுமே உறவு இல்லைன்னு சொன்னால் அந்த ஜெபம் எதற்கு? வெறும் மண்ணு தானே, குப்பை தானே. என் வாழ்க்கைக்கு நான் எதையுமே அப்ளை பண்ண மாட்டேன்னு சொன்னால் 24 மணி நேரமும் நான் உபவாசம் தண்ணி குடிக்காமல் ஜெபிச்சாலும் என்ன பிரயோஜனம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ மூத்த மகன் அப்பாவை கூப்பிட்டும் அழைச்சும் உள்ள போகாம வெளியில நிற்கிறான். பாருங்க, எல்டர் பிரதர் இஸ் நாட் லூசிங் த ஃபாதர்ஸ் லவ் இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் குட்னஸ் பட் பிகாஸ் ஆஃப் இட். அதாவது ஊதாரி மைந்தனுடைய அண்ணன் மூத்த மகன் அப்பாவோட இருக்கிறான். அவன் அப்படி விபச்சாரம் பண்ணல, தப்பு பண்ணலை. ரெகுலராக வயலுக்கு போகிறான், உழைக்கிறான், கடினம் உழைக்கிறான், வீட்டில் வந்து சாப்பிட்றான், அப்பாவை வீட்டிலே தான் இருக்கிறான். ஒன்றும் உதாரித்தனம் எந்த தனமும் பண்ணலை தான். அவன்கிட்ட நன்மைத்தனங்கள் நிறைய இருந்துச்சு. அவன்கிட்ட இருந்த நன்மைத்தனங்களால் அவன் வந்து அப்பாவுடைய அன்பை இழக்கலை, நன்மைத்தனங்கள் இழக்க வைக்கல. குட்னஸ் அப்படிங்கிறது தேவை. கோயிலுக்கு போகணும், ஜெபிக்கணும், அப்படிங்கிறது முக்கியம். இந்த மூத்த மகனை பொறுத்தவரையில் it is not his sin that creates the barrier between him and his father. It is his pride he has in his moral record. நான் மாரல் பிரகாரம் நல்லா வாழ்கிறேன், விபச்சாரம் பண்ணல, நேர்மையாக இருக்கிறேன், பொய் சொல்லலை, உண்மையை பேசுகிறேன், ஒழுங்காக உழைக்கிறேன், பணத்தை அப்பாட்ட வந்து கொடுக்குறேன், அப்படி இதெல்லாம் பாருங்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மொராலிட்டி, ஒழுக்க நெறிகள். அப்போ நான் பயங்கரமாக ஒழுக்கமாக இருக்கிறேங்கிற பெருமை தான் அப்பாவை எதிர்த்து பேசுகிறான். உள்ள வர முடியாது போயா என்று சொல்றான். இட் இஸ் நாட் ஹிஸ் ராங் டூயிங். அவன் செஞ்ச தப்பு அப்பாட்ட இருந்து பிரிக்கல. பட் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ் தட் இஸ் கீப்பிங் ஹிம் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் த கிராண்ட் செலிப்ரேஷன். மிக அருமையான அப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா செத்தவன் திருப்பி கிடைச்சிட்டானேங்கிற அந்த அப்பாவுடைய சந்தோஷத்தை புரிஞ்சிக்க முடியாத இந்த அண்ணன் ஜெபிச்சிட்டு இருக்கான், கோயிலுக்கு போறான், அப்பாவோட கூட இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகள், அவருடைய இதயம் நினைப்பதற்கும் வாழ்வதற்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. பாருங்களேன், அவன் ஜெபிக்கிறதுக்கும் அவன் தன்னை பற்றி உயர்த்தி கொள்வதற்கும் அவன் வாழ்க்கைக்கும் பயங்கர தாறுமாறான வித்தியாசம் இருக்கு. அதை கூட புரிஞ்சுக்க முடியாம அவன் கோவப்பட்டுட்டு கிடக்கிறான். தம்பியை பத்தி பயங்கரமா இல்லாத பொருளாம் சொல்லிட்டு இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, இளைய மகன் அவனுடைய பாவம் என்ன எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது. சொத்தை வாங்கிட்டு போனா, குடிச்சான், குமால் அடிச்சான், எல்லாம் தப்பு செஞ்சான். அப்போ அவனை பொறுத்தவரை என்னன்னா இண்டிபெண்டன்ஸ். எங்க அப்பாவுடைய இது தேவையில்லை, அவர் பார்த்துக்கிறாரு, அவர் நான் சொல்றதை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி போனவன் ஒன்றும் இல்லாமல் வந்த பொழுது, எனக்கு போகும்பொழுது அப்பா நான் சொல்றதை கேட்கணும், திரும்பி வரும்பொழுது என்ன அப்பா ஏற்றுக்கணும். அப்போ இவனுடைய மென்டாலிட்டி பாருங்க, இண்டிபெண்டன்ஸ். மூத்தவன் அவனுக்கு அதே தான். பாருங்க, எனக்கு உரிமை, என் சொத்தை இன்னொருத்தன் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஊதாரித்தனமா விபச்சாரம் பண்ணவனுக்கு ஏன் சொத்தை இருந்து அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? என்ன கேட்காம நீ எப்படி செய்யற? எங்க இருக்கு நீதி என்று சொல்றான். பாருங்களேன், இவன் என்ன சொல்றான்? எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் முடியாது, நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன், nobody can direct me. மூத்தவன் என்ன சொல்றான்? அப்பாவோட இருக்கிறவன், எனக்கு ட்ரெடிஷன் தான் முக்கியம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் முக்கியம், டைம் தான் முக்கியம், பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம், அவ்வளோதான், எனக்கு அன்பு இறக்கம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ட்ரெடிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்வேன். சண்டே ஓய்வு நாள், கேணிக்குள்ள யாராவது விழுந்தா தூக்கக்கூடாது, அவ்வளோதான் ஓய்வு நாள், அவ்வளோதான். நான் கட்டளை 10ல் ஒரு பங்கை கருவேப்பிலையிலையோ கொத்தமல்லியோ கொடுத்துருவான், அவ்வளோதான். நான் இரக்கம், மன்னித்தல், நான் உயர்ந்தவன் என்று சொல்லி இவன் இப்படி வாழ்றான். 2 பேருமே பாருங்க இண்டிபெண்டன்ஸாக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேருமே நான் நினைக்கிறதான் நடக்கணும்.
ஒரு கண்ணுக்குட்டியை வெட்டி மகனுக்கு போறதுக்கு அப்பாவுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீதியின் வஸ்திரத்தை, தன்னுடைய ஆடையை அப்பா எப்படி தான் இளையமகனுக்கு கொடுக்க முடியும்? அவன் எப்படி விருந்து வைக்க முடியும்? எப்படி ஒரு மியூசிக் போட முடியும்? எப்படி இந்த இவ்வளவு வேலை செய்ய முடியும்? அது உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் தான் சொல்ல முடியும். நான் சொன்னாதான் நீ செய்யணும். என்னை கேட்டுல நீ செய்யணும். உனக்கு எந்த தகுதியும் இல்லை. நீ கடவுள், நீ அதெல்லாம் முடியாது. அப்பா வந்தாலும் நான் சொல்றத கேளு என்று சொல்றான். ரெண்டு பேருமே ஒருத்தன் என்ன செய்யறான்? நன்மைகளை செஞ்சு கடவுளை, அப்பாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க பார்க்கறான், தான் சொத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக. இன்னொருத்தன் கெட்டதை செஞ்சு தீமையை செஞ்சு பாவம் செஞ்சு அப்பாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான். Do we realize that what kind of theory our Jesus Christ is teaching here? Neither son loved the father for himself. They both were using the father for their own self-centered rather than loving, enjoying, serving him. அவ்வளவுதான். அப்பாவை புரிஞ்சு அவர் அன்பு செஞ்சு அவருக்காக சேவை பண்ணுங்கிறதுக்காக எவனும் கோயிலுக்கு வரதில்ல. கடவுளை அன்பு செய்யல. என்னை உருவாக்கிற தெய்வத்தை பார்க்க கூட ஒரு அன்புக்காக ஒருத்தங்க கூட கோயிலுக்கு வரலாம். என்ன இருக்கு பாருங்க கடவுள் பக்தி. எல்லாரும் ஒரு மன்றாட்டு, பெட்டிஷன், அது இது, இதுக்காக தான் போறோம் கடவுள்கிட்ட. தவிர கடவுளை பார்க்கணும், உங்களை புரிஞ்சுக்கணையா, என் மனசு மாறணையா, நான் பாவத்தை விடணையா, உன்னை போல மாறணையா, நான் நீதிமானா மாறத்துக்கு என்னைக்கு பூசை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்க நேர்மையோட வாழணுங்கிறதுக்கு என்னைக்கு நான் பூசை வச்சிருக்கிறேன், நான் பாவத்தை அருவறுக்கணுங்கிறதுக்காக என்னைக்கு பூசை வச்சிருக்கிறேன், குடியிலிருந்து நான் விடுதலை பெறணும்னு என்னைக்கு நான் பூசை வச்சிருக்கிறேன், என்னைக்கு கடவுளுடைய அன்புக்காக நான் கோயிலுக்கு போறேன். I did not go to the church only for loving my Lord. கோயிலுக்கு போறதே இல்லையே. எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தொழிலுக்காக, என்னுடைய பிரச்சனைக்காக மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போவோம். அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிலும் ஊதாரி மைந்தனும் இருக்கிறாங்க, மூத்த மகனும் இருக்கிறாங்க. தப்பு செஞ்சு குடும்பத்தை அழிக்கக்கூடிய, கடவுளை விட்டு தூரம் போகக்கூடிய both sons are alienated from the presence of God. ரெண்டு பேருமே கடவுளுடைய பிரசனத்தை விட்டு போனவன் தான். ஒருத்தர் தப்பு செஞ்சு கடவுளை விட்டு ஓடுறான். இன்னொருத்தர் நன்மை, நான் ஒழுங்கா போறேன், நான் ஒழுங்கா ஜெபிக்கிறேன், நான் நல்லது செய்யறேன், நான் காலேஜ் படிக்கும்போது எந்த பண்ணையும் லவ் பண்ணல, நான் நல்ல டீச்சர், ஒழுங்கா இருந்துட்டேன், அதனால நான் யாரையும் மதிக்க மாட்டேன், நான் உழைச்சேன், நான் உண்மை 8 மணி நேரம் உழைச்சேன், நான் நேர்மையான அதிகாரி, அதனால நான் இப்படிதான் இருப்பேன், யாருக்கு அன்பு செய்ய மாட்டேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், யாரையும் நான் பேச விட மாட்டேன், மனைவியை பேச விட மாட்டேன், புருஷனை பேச விட மாட்டேன், யாரையும் நான் செய்ய மாட்டேன், என் கண்ட்ரோல்ல வச்சுப்பேன், நான் உழைப்பாளி, நான் அதனால எனக்கு கோயிலுக்கு தேவையில்லை, நான் உழைச்சேன், நான் சம்பாரிச்சேன், நான் ஒழுங்கா இருந்தேனா, பாவம் செய்யாம இருந்தா நான் பரலோகம் போயிட முடியும், நான் நேர்மையா உழைச்சேன், அது போதும், கோயிலுக்கு எதுக்கு போகணும், டெய்லி எதுக்கு ஜெபிக்கணும், இப்படி பேசக்கூடிய மூத்த மகன்களும் இருக்கிறாங்க. பாவம் செஞ்சு எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யணும் மன்னிக்கணும், மன்னிக்கிறத ஆண்டோட இரக்கத்தை ஒரு டோக்கனா, ஒரு லைசன்ஸா வச்சு அன்றாடம் பாவம் செய்யக்கூடிய இளைய மகனும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே கடவுளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதான் பார்க்கறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இங்க என்னன்னா, you can avoid Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேக்கா அவாய்ட் பண்ற பாருங்களேன். ஏசப்பாவை ஒரு ரட்சகரா, ஒரு என் பாவங்களை மன்னிக்கிற அந்த ரட்சகரா, என் அக்கிரமங்கள் என்னை மீட்கக்கூடிய மீட்பரா, ஆண்டவரா நான் ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். பாவம் செஞ்சு மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லவனாக இருந்தே ஆண்டவரை அவாய்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தான் நான் சொல்றேன், நல்லவர்கள் மனம் மாறணும். நல்லவன் நினைச்சிட்டு இருக்கேன், நீ மனம் மாறினா அத்தனை கெட்டவன்களும் இன்னைக்கு மனம் மாறுவாங்க. நல்லவர்கள் சொல்லி கொண்டிருக்க, எதுல நீ நல்லவன், எப்படி நல்லவன் யோசிச்சு பாரு. நீ உழைச்ச உழைப்பு அவர் கொடுத்தது, நீ வாங்குற சம்பளம் அவர் கொடுக்கிற எனாமு, உனக்கு கிடைச்ச நல்ல மனைவி அவர் கொடுத்த கிஃப்ட், உனக்கு கிடைச்ச நல்ல பிள்ளைங்க அவர் கொடுத்த கொடை, நீ நினைக்கிற ரகசிய பாவங்களை தனிமையில நீ யோசிச்சு பாரு. உனக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நீ தகுதியா யோசிச்சு பாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ யூ ஹாவ் ரைட்ஸ். நான் உழைச்சேன், நான் விபச்சாரம் பண்ணல, குடிக்கல, சிகரெட் குடிக்கல, ஃபாதர்ஸை பத்தி தப்பா சொல்லல, நான் கோயிலுக்கு நிறைய போறேன், பேரவையில் இருக்கிறேன், இதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு உரிமை வந்துருதுன்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்களா, நான் நேர்மையா இருக்கிறேன், மாரல் ரெக்கார்ட்ஸ் நான் ஒழுங்கா இருக்கிறேன், மாரல் ரெக்கார்டு ஒழுங்கா வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் அட்டன் பண்றேன், நான் ஃபாதர் சொல்றதை கேட்கறேன், அதனால எனக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பாத்தீங்களா, அந்த பெருமை, நான் இவனை மாதிரி மோசம் இல்லையே, நான் இவனை மாதிரி மோசம் இல்லையே என்று சொல்லி ஆண்டோடைய மன்னிப்பை நாடாத மனுஷனா இருக்கிறோமே.
நம்முடைய நிலைமை யாருங்க? மறித்து விட்டோம் சொன்னா நரகம்தான். அழியா நெருப்பு என்பதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆசிரியர் எபேசியருக்கு எழுதிய நிருபத்துல 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பவுல் இவ்வளவு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, we are redeemed by the grace through faith அப்படிங்கிறார். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். விசுவாசம் என்றால் நேர்மை, நீதி எல்லாம் தானே. அப்போ கிருபையினால் மீட்கப்படுகிறோம் விசுவாசத்தின் வழியா. we are redeemed, we are saved by the grace through faith. விசுவாசம் இல்லைன்னா கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. விசுவாசம் முக்கியம்தான், நேர்மை முக்கியம்தான், உண்மை முக்கியம்தான். உண்மையான இன்ஜினியராக வேலை செய்யணும், உண்மையான அட்வொகேட்டாக இருக்கணும், நேர்மையாக வேலை செய்யணும். இது ஒரு பண்பு, அவ்வளவுதான். இதுக்காக நான் பெருமை அடிக்க தேவையில்லை. மனுஷனா பிறந்தா நேர்மையாதையா இருக்கணும், உண்மையாதையா இருக்கணும், மன்னிக்கணையா. இது பண்புயா. பண்புக்கு போய் ரிவார்டு எப்படி எதிர்பார்க்க முடியும்? பண்பை தாண்டி ஜெனராசிட்டி, பிறர் சிநேகம், பிறர் அன்பு, இரக்கம், இதுதாங்க நம்ம ரிவார்டு எதிர்பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, கிருபை தான் ரொம்ப முக்கியம். அப்போ நான் உழைச்ச உழைப்பு, நான் பெற்றுக்கொண்ட சம்பளம், டெபாசிட்ஸ், காரு, பங்களா, வீடு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுலாம் அவருடைய கிருபை. அன்ரிகம்பன்ஸ்டு ஃபேவர் ஆஃப் காட். அது திருப்பி கொடுக்க முடியாத கடவுளுடைய காருண்யம். நீ அனுபவிக்கிற அத்தனை அனுபவம், நீ போட்டிருக்கிற சட்டை, பேண்ட், சாரி, அத்தனையும் கடவுள் கொடுத்த கிருபை. கிருபையினால் நீ மீட்கப்பட்டிருக்கிற, கிருபையினால் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிற. உன் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, ஆனால் விசுவாசத்தின் வழியாய். ஃபெய்த் ரொம்ப முக்கியம்தான். அதை விட ரொம்ப 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 மதிக்க வேண்டியது ஆண்டோடைய தயவு, மன்னிக்கும் அன்பு. அதனால்தான் முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்றாரு, மலை பிரசங்கத்துல முதலாவது அவர் சொன்னது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் அப்படிங்கிறாரு. blessed are poor in spirit அப்படிங்கிறாரு. ஏழை எளியவர்கள் அல்ல, ஆவியில எளிமை, என் உள்ளத்துல எளிமை. நான் பெரிய 30 வருஷம் 40 வருஷம் எந்த பாவமும் செய்யாமலே வாழ்ந்தாலும் என்கிட்ட 1000 பாவம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் மன்னிக்கப்படணும், நான் ஆண்டவர்கிட்ட போகணும், முட்டி போட்டு என் பாவத்துக்காக கதறணும். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் மற்றவங்களை அடக்கிற அளவுக்கு நான் பயங்கரமான நீதிமான் இல்லை. எனக்குள்ள பாவம் இருக்கு, குற்றம் இருக்கு, சுயநலம் இருக்கு, பெருமை இருக்கு, நான் ஒழுங்கா இருக்கிறேன், திமிரு இருக்கு எனக்குள்ள. அதை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டோடைய இரக்கம் தான் எனக்கு வாழ்வழிக்கிறங்கிறத புரிஞ்சிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குள்ள ஒரு மைன்ல மாட்டிக்கிறாங்க. 10 பேர் 20 பேர் மாட்டிக்கிறாங்க. சரிவில் உள்ளர போய் மாட்டிக்கிறாங்க. நோண்டி பார்க்குறாங்க, வரல. அப்போது ரெஸ்கியூ கேங்கு சொல்கிறாங்க, ஃபயர் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டை நிறையா ரெஸ்கியூ டீம்லாம் வந்து அந்த என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு தொலையை போடுறாங்க, ஆக்சிஜனை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தொலை வழியாக உணவு கொடுக்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக எடுக்கிறாங்க, மீட்கிறாங்க. குகைக்குள்ளே ஆழமான போருக்குள்ளே போய் மாட்டுற அந்த அவங்கள. அப்போது ஒரு 30 நாள் போராட்டத்துக்கு பிற்பாடு ஒரு 10 பேரை காப்பாற்றிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மீட்கப்பட்டது மிஷினாலையா, பாறையை உடைத்து நொறுக்கின மிஷினா, அல்லது இதெல்லாம் பிளான் பண்ண ஃபயர் இன்ஜினியர்ஸா, ஃபயர் ஸ்டேஷன் ஆஃபீஸர்ஸா, டிஎஃப்ஓஸா, யாரு மீட்கிறாங்க? மிஷின் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எங்கே போய் போடுறோமோ அங்கே தான் ஓட்ட போட முடியும். ஆனால் அதான் விசுவாசம். ஆனால் இதை இயக்கக்கூடிய கிருபை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ 2 முக்கியம்தான். இதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, அந்த ரெஸ்கியூ ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரெஸ்கியூ கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கிருபை. அந்த கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் நீதியா வாழ்ந்துட்டேன், நான் உண்மையா வாழ்ந்துட்டேன், நான் நேர்மையா இருக்கிறேன், நான் கடவுளுக்கு நான் பிரசங்கம் பண்றேன் அப்படிங்கிறத பெருமை எனக்குள்ள வர 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 ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க எல்லாருமே என்ன, கொஞ்சம் ஒழுங்கா இருந்துட்டா போதும். we take the leverage upon God. அவர் என்ன பண்றோம், நான் 30 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நான் ஒழுங்கா வரேன் அப்படின்னு ஒரு துப்பாக்கி மாதிரி நம்மளுடைய பண்புகளை, நல்ல பண்புகளை, நான் நேர்மையை உழைக்கிறோம், என்ன பார்த்தா சொல்ற நீ என்று சொல்லி அதை ஒரு துப்பாக்கியா வச்சு கடவுளை பயன்படுத்துறோம், வெடிகுண்டா வச்சு கடவுளை பயன்படுத்துறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ we totally rebel against his authority. அவருடைய அதிகாரத்தை நம்ம தடுக்கிறோம். கடைசியில் என்ன செய்யறோம்னா, நான் சொல்றதை செய்யணும். எங்க நான் எந்த ஆட்டை அடிக்க சொன்னா ஆட்டை தான் அடிக்கணும், மாட்டை அடிக்க சொல்லும்போது நீ மாட்டை அடிக்கணும். நான் எப்ப சொல்லும்போது அவனுக்கு துண்டப்படு, நான் சொல்லும்போது அவனுக்கு மோதிரம் படு, நான் சொல்லும்போது நீ மோதிரம் படு. ஏன் சொத்து இது, நீ எப்படி நீ கேட்க முடியும், நான் உழைச்சி சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லி மூத்த மகன் அப்பாவை நிந்திக்கிறான், ப்ரெஷர் கொடுக்குறான். ஆனா கடவுள் சொன்னாரு, அன்பான சகோதர நீதிமான்களே,
பரிசுத்தவான்களே, உண்மையாளர்களே, நான் நல்லவன் நினைக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோட என்னை சேர்த்துக்குங்க. நான் பாவிதான், உங்களை மாதிரி நீதிமான்களான உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்குங்க. நம்ம என்ன செய்கிறோன்னா, கடவுள் என்ன சொல்கிறாரு, என்னை போல் நீங்கள் வாழணும், நான் சிறுகணும் நீங்கள் பெருகணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு திருமுழுக்கு யோவான். ஆரைக்கராஜ் குறையணும், கடவுள் பெருகணும். ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோன்னா, கொஞ்சம் நல்ல எண்ணம் நமக்குள்ளே இருந்தால், கொஞ்சம் ஜெபிக்கிறது வரங்கள் வந்தா, கொடைகள் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் நல்லா இசை வாசிக்கிறேன், நல்லா பாடுறேன், அல்லது நல்லா பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் திறமைகளை பொட்டன்ஷியல்ஸ் நமக்குள்ளே வந்துட்டா, இந்த கோயிலில் யாரும் வாசிக்கூடாது, இந்த கோயிலில் பேரவையில் நான் தான் தலைவர், நான் தான் 30 வருஷம் தலைவர், நான் சொல்றதை கேட்கணும், அன்பே தலைவர் நான் தான், நான் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி கடவுளை அடிபணிய வைக்கிறமே. அவர் உங்களுக்கு சேவியர் அல்ல, நீங்க தான் அவருக்கு சேவியர். நீங்க கடவுளுக்கு மீட்பரா மாறுறீங்க. பாத்தீங்களா? எதை செய்யுங்க எதை செய்யுங்க, அப்படி செஞ்சாதான் நல்லது, இந்த வழியில வாங்க அந்த வழியில வாங்கன்னு சொல்லி கடவுளை உங்களுக்கு மீட்பர், கடவுளுக்கு மீட்பரா நீங்க மாறுறீங்க. பாத்தீங்களா? I have not done any mistake against you, I have never disobeyed you சொல்றீங்க. பாத்தீங்களா? நீங்க அவருக்கு மீட்பறாரீங்க, அவர் தான் பாவி. அன்பான சகோதர சகோதரிகளே, மிக ஆழமாய் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணம். இந்த கருத்து மூத்த மகனுடைய நிலை. நம்ம என்னதான் சொன்னாலும் சாதாரணமாக எடுத்துட்டு கொட்டாயை விட்டுட்டு லேசித்தனமாக இருந்துக்கிட்டு காதில் வாங்கிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ரியை கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சு பிரசங்கம், ஆழமாக சொன்னார்ப்பா இவர், நல்லா பாடுறாங்கப்பா, இப்படி சொல்லிட்டு அதை கருத்து உள்ளத்துக்குள் எடுத்து அதை மாற்றலைன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னு மாறலங்க, பிரிக்கல. இவங்க கிறிஸ்தவங்க இவங்க நான் கிறிஸ்டியன் அப்படின்னு பிரிக்கல. இவங்க ரிலிஜியஸ் இவங்க இர்ரிலிஜியஸ் பிரிக்கல. இவன் சமயத்தார் அற்றவன் ஏத்திஸ்ட் அப்படின்னு பிரிக்கல. கடவுள் பாவி நல்லவன் பிரிக்கல. ஒண்ணு பிரிக்கிறாரு. தாழ்ச்சி உள்ளவனை ஆண்டவர் நேசிக்கிறாரு, பெருமை அடிக்கிறவனை சிதறடிக்கிறார். பெருமையா தாழ்ச்சியா இப்படிதான் பிரிக்கிறார் ஆண்டவர். உனக்கு பெருமை உள்ளவன் தாழ்ச்சி உள்ளவன் ரெண்டாவது ஆண்டவர் பிரிக்கிறாரு. அடுத்த வாரம் சந்திப்போம். தாழ்ச்சி உள்ளவனை ஆண்டவர் தேடி வந்து அன்பு செய்கிறார். மாதாவுடைய பாடல்களை மிக ஆழமா சொன்னதான், தாழ்ச்சி உள்ளவனை நேசிக்கிறாரு, பெருமை உள்ளவனை சிதறடிக்கிறாரு. ரிலிஜியஸ் இர்ரிலிஜியஸ் பிரிக்கல, சமயத்தார் நான் சமயத்தார்னு பிரிக்கல, இவன் நல்லவன் கெட்டவன் பிரிக்கல, இவன் நீதிமான் அவன் அநீதிமான் பிரிக்கல. எவனுக்குடா பெருமை இருக்க அடிச்சு நொறுக்கி தள்ளுவார், ஓடுறா சிதறடிக்க வைப்பாரு. ஆனால் உள்ளத்தில் தாழ்ச்சியோடு நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உழைச்சாலும் எனக்குள்ள தாழ்ச்சி, என் மனைவியை நேசிப்பேன், மனைவியை மதிப்பேன், என் பிள்ளைங்களை மதிப்பேன், சமுதாயத்தை மதிப்பேன். எவ்வளவு மோசமான குடிகாரன் இருந்தாலும் அவனை அன்பு செய்வேன், என்னுடைய நல்லெண்ணத்தால் அவனை மாற்ற முடியும் என்கிற தாழ்ச்சி எனக்குள்ள இருந்தா கடவுள் தேடி வந்து அன்பு செய்வார். God bless. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை இப்படியாக நமக்கு கூறுகின்றது: இருமாப்பு கொள்ளாதீர்கள், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே? பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் என்று சொல்லி புனித பவுலடிகளார் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கேட்கின்றார். நம்ம எல்லாம் ரெகுலரா மாதா டிவியில் மெசேஜ் கேட்கிறவங்க தான், திருப்பலி பார்க்கிறவர்கள் தான், நற்கருணை ஆராதனை பார்க்கிறவர்கள் தான். ஆனா இதை பார்க்காத மற்றவர்களை நாம் எவ்வளவோ தீர்ப்புக்கு உள்ளாக்கி இருப்போம், அவர்கள் பாவிகள் என்று தீர்ப்பு எழுதியிருப்போம். ஆனா நமக்குள்ளாய் மறைந்திருக்கிற அந்த ரகசிய காரியங்களை இந்த இறை வார்த்தைகள் இன்று வெளியே கொண்டு வருகின்றது. இந்த நாளின் இறை செய்தியை நான் மறுபடியும் போட்டு கேட்போம். 2 பிள்ளைங்க தான், ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரீம், அப்பா விட்டு வெளியே போய் எல்லாவற்றையும் உதாரித்தனமா செலவழிச்சு பாவத்தை லிஸ்ட் போட்டு கொண்டு வருது. இன்னொரு பையன் அப்பா கூடவே தான் இருக்கா, அப்பாவுக்கு தான் வேலை செய்யறா, அப்பா கூட தான் இருக்கிறா, ஆனாலும் அவனுக்குள்ளாய் அவ்வளவு டிஸ்ஒபீடியன்ஸ், ரிபல்லியஸ்னஸ், மொத்தமா அப்பாவை எதிர்க்கக்கூடிய மனநிலை. 2 பேருமே தங்களுடைய சுய நலனுக்காக, தங்களுடைய சுய லாபத்துக்காக கடவுளை பயன்படுத்த விழைகிற பிள்ளைகளாகத்தான் நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம யாரையும் தீர்ப்பிட வேண்டாம், நம்ம யாருக்கும் மேல பெரிய ஆட்கள் கிடையாது, அதை விட்டுருவோம். கடவுளும் நானும், கடவுளுக்கு முன்பாக நான் யாரு? உன்னுடைய முழு இருதயத்தோட, உன் முழு ஆற்றலோட, முழு உள்ளத்தோட, உன் முழு விருப்பத்தோட
உன் கடவுளாகிய ஆண்டவரை நீர் அன்பு கூர்வாயாக, ஆராதிப்பாயாக, அவருக்கு நீ ஊழியம் புரிவாயாக என்று சொல்லி முதல் கட்டளை, முதன்மையான கட்டளை. ஆனா அதை நம்ம எந்த அளவு செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நம்மைத்தானே ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். நாம செய்யற செயல்களைத்தானே நம்ம ஆராதிச்சு, நான் சரி, நான் தான் இப்படிதான் இருப்பேன், நான் இல்லாட்டி இந்த பங்கே இல்லை, நான் இல்லாட்டி உலகமே இல்லை, நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை, நீங்க எல்லாம் இப்படிதான், என் மனைவி இந்த லெவல் தான், என் கணவர் இந்த லெவல் தான், என் புள்ள அந்த லெவல் தான், எல்லாருக்கும் மேல நான் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நின்று கொண்டு வணங்கா கழுத்துள்ளவர்களாக வாழ்ந்தது போதும். நாம் பெற்றுக்கொண்ட அத்தனையும் அது நம்ம கிருபையால் பெற்றுக்கொண்டோம். தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்துல முழந்தாள் படியிடுவோம், ஒப்பு கொடுப்போம், சிலுவையின் ஆதரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தை ஒரு ஆராதனை நேரமாக, ஒரு அர்ப்பணிப்பின் நேரமாக, சத்தியத்துக்குள் தீர்மானங்கள் எடுக்கிற நேரமாக இந்த நேரத்தை மாற்றிக்கொள்வோம். இதோ அந்த சிலுவையில் நடந்த அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், அந்த தெய்வீக பரிமாற்றம். அவர் ஏழ்மையானதால் நாம் இன்னைக்கு செல்வந்தராய் இருக்கிறோம். அவர் புறக்கணிக்கப்பட்டதால் நாம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அவர் தண்டிக்கப்பட்டதால் நாம் மன்னிக்க பெற்றோம். ஆகவே இந்த தெய்வீக பரிமாற்றத்தினால், இதனால் உண்ட கிருபையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சி உள்ளவர்களாக கடவுளுக்கு சார்ந்து நின்று இதோ இந்த உலகத்தை கடவுளுக்காக ஆதாயப்படுத்துவர்களாக மாறுவோம். மாறாக பெருமை கொண்டவர்களாக, கடவுளால் சிதறடிக்கப்படுவர்களாக இல்லாதிருக்கும்படியாக இந்த நேரத்தில் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். பாருங்கள், தாழ்ச்சியுற்ற இருதயமாய் எங்கள் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாக்கவரே, என் பாவம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்க பெற்றேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. இதோ அவர் சிலுவையில் செய்த அந்த மீட்பு செயலாலே இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனையும் பிச்சை, அவர் கொடுத்த தானம், தகுதியற்ற நமக்கு அவர் காட்டின மாபெரும் தயவு, அதை நினைத்து நம்மை தாழ்த்தி உடைந்த இருதயத்தோடு, அப்பா உமக்கு முன்பாய் நான் தாழ்ச்சியோடு வாழ கிருபை தாரும் என்று கேட்போம். சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. நீர் சாபங்களை சுமந்து கொண்டதால் நான்
கொண்டேனையா. எனவே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் உமக்கே. அப்பா ஆராதனை சுவாமி. இணைப்பில் ஒவ்வொருடைய பிள்ளைகளின் இருதயங்களை அப்பா தாழ்ச்சியுள்ள இருதயங்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் நீர் இருக்கிறீர் என்று சொன்னீங்களே, நைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் நீர் இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா எங்கள் இருதயங்கள் அப்படியாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த கிருபையை நம்பி வாழ்கிற பிள்ளைகளாய், கிருபைக்கு முன்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய சித்தம் போல வாழ்கிற பிள்ளைகளாய், உம்முடைய இதய துடிப்பை அறிந்து வாழ்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.